ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிறது லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் சீரீஸ். இந்த சீரீஸ் ஜி5ல ரிலீஸ் ஆயிருக்கு. சீரீஸோட நேம் தடயம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸ். இந்த சீரீஸில் மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடும் 30 மினிட்ஸ் நியர்பைல ஓடக்கூடிய சீரீஸ். இந்த சீரீஸில் சமுத்திரக்கனி, சிவாதா லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் 90களில் ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸோட ஸ்டோரி என்ன, இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சீரீஸோட ஸ்டோரி 90கள் அந்த காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி கட்டுறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 95, 99 இதில் இந்த சீரீஸ் மாறி மாறி நான் லீனியரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி கட்டுவாங்க. இந்த சீரீஸோட ஸ்டோரி அவுட்லைன் என்னன்னா, தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்க ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐயா சமுத்திரக்கனி இருக்காரு. அவர் ரொம்ப திறமையானவர். ஆனால் அவரோட திறமைக்கான அங்கீகாரம் அவரோட டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கல. இதனால விரக்தியோட உச்சத்தில் இருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியில் போகிற சுச்சுவேஷனில் இருக்காரு. இந்த டைமில் அங்கே சிவாதா போலீஸ் இன்ஸ்பெக்டரா நியூவாக ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே அந்த சரௌண்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொல்லப்படுறாங்க. அந்த கேஸை சமுத்திரக்கனி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கப்பே மறுபடியும் அதே ஏரியாவில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொல்லப்படுறாங்க. இந்த கேஸை கையில் எடுத்துக்கிட்டு சமுத்திரக்கனி, சிவாதா இவங்க 2 பேரும் சீரியஸாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸை இவங்க சால்வ் பண்ணாங்களா இல்லையாங்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிற சீரீஸ் தான் தடயம். இந்த சீரீஸை பற்றி சொல்லணும்னா, இந்த சீரீஸில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா சமுத்திரக்கனி அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அவரோட கேரக்டரையும் நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருந்தாரு. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சிவாதா வழக்கமான ஒரு ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பெருசாக ஸ்ட்ராங்கான ரோல் அவங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அவங்க பர்ஃபார்மன்ஸில் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. மற்ற ஆக்டர்ஸும் இந்த சீரீஸ்க்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாங்க. இந்த சீரீஸோட டெக்னிக்கல் விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த சீரீஸோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு அந்தளவு சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி தெரியல. காரணம், இந்த சீரீஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த சீரீஸோட இன்வெஸ்டிகேஷனுங்கிற விஷயங்கள்லாம் பெருசாக சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் சிவாதா அவங்களுக்கு பர்சனலாக சில இஷ்யூஸ் இருக்கும், மேரேஜ் ரிலேட்டட். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வலுக்கட்டாயமாக இந்த சீரீஸில் கொண்டு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. காரணம், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டோட்டலாக வெளியில் எடுத்தா இந்த சீரீஸோட மெயின் ஸ்டோரியில் எந்த இம்பாக்டும் இருக்காது. ஸோ அது தேவையில்லாத போர்ஷன் மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. நெக்ஸ்ட், இந்த சீரீஸில் சமுத்திரக்கனி எஸ்ஐயா இருப்பாரு, சிவாதா இன்ஸ்பெக்டரா இருப்பாங்க. பட் எல்லா விஷயங்களையும் சமுத்திரக்கனி தான் கண்டுபிடிக்கிற மாரி காட்டுறாங்க. சிவாதாவை ஒரு ஃபார்மாலிட்டி கூட புத்திசாலித்தனமா எதுவும் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி டோட்டலாக காட்டவே இல்லை. அது ஒரு டிராபேக்காக பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் குற்றவாளிகளை நல்லவங்கன்னு சொல்ல வராங்களா, கெட்டவங்கன்னு சொல்ல வராங்களா அப்படிங்கிறதுல ஒரு முரண்பாடு இருக்கிற மாரி இருந்துச்சு. அதை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதுவும் எனக்கு உறுத்தலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்க என்னதான் சொல்ல வராங்க, இவங்களோட ஸ்க்ரீன் பிளேல இவங்களுக்கே கிளாரிட்டி இல்லை போல அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் உருவாக்குனுச்சு. அதை தாண்டி இந்த சீரீஸில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த சீரீஸில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இது 2 நல்லா இருந்துச்சு. பட் அதை தாண்டி இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள்ல முரண்பாடாக இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் உருவாக்குனுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற விஷயங்கள் பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், முன்னாடியே இவங்க குற்றவாளிகள் யாரு அப்படிங்கிற காட்டியிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை தான் இந்த சீரீஸோட 5 எபிசோட்லேயும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ அது பெருசாக எனக்கு சுவாரஸ்யமாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் ரொம்ப ஆவரேஜான சீரீஸ். இந்த சீரீஸ் ஜி5ல இருக்குது. இந்த சீரீஸில் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த சீரீஸை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.